ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இப்போ நம்ம ஒரு பெங்காலி ஸ்வீட் செய்ய போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானும் ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வீட்டில் டோட்டல் ஆஃப்ங்க இன்றைக்கி எங்கள் ஏரியா, அதனால் கொஞ்சம் வீடியோ டிம்மாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேங்க. ஈஸியான முறையில், அதுவும் எப்படி கடையில் இருக்கக்கூடிய டேஸ்ட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் சொல்லுவேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பால் நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப கம்மி தாங்க. 1 லிட்டர் பால், 1 கிலோ சுகர். உங்களுக்கு சுகர் கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கோங்க. இந்த பால் தெரிய வைக்கிறதுக்காக ஒரே ஒரு லெமன், இவ்வளோதாங்க. வேறு எதுவுமே கிடையாது. ஈஸி. நீங்கள் நினைக்கலாம் ரொம்ப கஷ்டமோ பெங்காலி ஸ்வீட்டு, ரொம்ப ரொம்ப என்னென்னமோ போட்டு செய்வாங்களோலாம் நினச்சிட்ருப்பீங்க. ஈஸியான முறையில் செய்யலாம். இந்த மாதிரியான நிறைய ரெசிபிஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. போன 10 டேஸ்க்கு முன்னாடி கூட பாதுஷா செஞ்சு காமிச்சிருந்தேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இது கொதிக்கட்டும். பால் நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம லெமன் ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கிண்டி விடணும். இது நீங்கள் வினிகர் கூட விடலாம். நம்ம வினிகர்லாம் வாங்குறதில்ல, அதனால் லெமன் விடுறோம். லெமன் விடுறதுனால என்ன அப்படின்னாக்கா, இதை நல்லா தெரிஞ்சதுக்கப்புறமா இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுப்போம் இல்லையா, அப்போ நல்லா அலசிக்கணும். தண்ணி நிறைய ஊற்றி நல்லா அலசிக்கணும், இல்லைன்னா புளிப்பு சுவை வந்துடும். அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் லெமனுக்கும் வினிகருக்கும் வித்தியாசம் கிடையாது. நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டு, இந்த மாதிரி பொங்கி வரும்போது கொஞ்சமாக ஜெல்லு தண்ணி கொஞ்சமாக அப்படி விட்டோம் அப்படின்னாக்க நல்லா உங்களுக்கு கிடைக்கும். இது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பசும்பாலில் செஞ்சீங்க அப்படின்னா நிறைய அளவில் கிடைக்கும். பாக்கெட் பால், அப்புறம் எருமை பால் அந்த மாதிரிலாம் செஞ்சோம் அப்படின்னா கம்மியாக தான் கிடைக்கும். நல்லா கொதிக்க வைக்கணும். இந்த மாதிரி நல்லா தண்ணி தனியாக, இந்த பன்னீர் மாதிரி இருக்கிறது தனியாக பிரிஞ்சு வந்தோன்னா ஆஃப் பண்ணிடலாம். சப்போஸ் பாலாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா கூட கொஞ்சம் லெமன் ஊற்றிக்கோங்க. இதை நல்லா ஒரு துணியில் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நல்லா அலசிடணும். அந்த ஃபில்டர்லேயே வச்சு நிறைய ஃப்ளோயிங் வாட்டரில் விட்டு அலசிட்டு நல்லா இறுக்கமாக கட்டி ஒரு 1/2 hour வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அது 1/2 மணி நேரம் தண்ணி வடிகிறதுக்குள்ளே நம்ம இங்கே சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். 1 கிலோவுக்கு 1 லிட்டருக்கு 1 கிலோ நம்ம சீனி எடுக்கணும். பட் நான் அந்த அளவுக்கு எடுக்கலை. பட் எங்களுக்கு சுகர் ரொம்ப இருந்தால் பிடிக்காது, மைல்டாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ நான் இப்போ கம்மியாக, அது மட்டும் இல்லை, பசும்பாலில் செய்யும்போது உங்களுக்கு 1 லிட்டருக்கு ஒரு 10 உருண்டையாவது வரும். பட் நம்ம இப்போ பேக்கெட் பால் தான் 1 லிட்டர் எடுத்தனால அளவு கம்மியாக தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஒரு 2-3 உருண்டை தான் வர அளவுக்கு இருக்குது. ஸோ அதனால தான் நான் உங்கள்கிட்ட பசும்பாலில் செய்யுங்கன்னு சொன்னேன். ஏன்னா அந்த பன்னீர் மாதிரி வரக்கூடியது ரொம்ப கம்மியாக வரும். ஸோ இது நம்ம எந்த மாதிரி பாகு காய்ச்சணும் அப்படின்னா, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா அது போட்டோன்னே சப்புன மாதிரி ஆகிடும். ரொம்ப பிசுபிசுப்பு தன்மையாக இருந்தாலும் ஹார்டாக இருக்கும். ஸோ என்ன சொல்கிறது, ஒரு கம்பி பதம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இல்லை கம்பி பதம் கண்டுபிடிக்க கஷ்டமாக இருந்ததுன்னா கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை வர்ற அளவுக்கு பார்த்துக்கோங்க. சப்போஸ் சுகர் உங்களுக்கு நல்ல இல்லை, ரேஷன் கடையில் உள்ளது அந்த மாதிரிலாம் தோணுச்சு, அழுக்கு இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இது நல்லா கொதித்து வரும்போது ஒரே ஒரு ஸ்பூனுக்கு பால் விட்டீங்க அப்படின்னா அழுக்கு ஃபுல்லாக மேலே அப்படியே வந்துடும். அந்த டைமில் இந்த மேலே வந்திருக்கிற ஒயிட்டாக இருக்கக்கூடியதெல்லாம் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி தூக்கி தூர போட்டுடலாம். ஸோ இது மாதிரி 2 தடவை பண்ணிக்கோங்க. நமக்கு எப்படி இருக்குது, சுத்தமான ரீஃபைண்டு சுகர். ஸோ அதனால் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம உருட்டி வச்சுக்கலாம். சின்ன உருண்டையாகவே உருட்டிக்கலாம். இந்த மாதிரி கொதிச்சிக்கிட்டு இருக்கும்போது போட்டுடலாம். கொதிக்கும்போது தான், நல்லா கொதிக்கும்போது தான் போடணும். இப்போ அந்த உருண்டையை எதையுமே டச் பண்ணாமல் லைட்டாக அந்த இதை நம்ம அப்படியே பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா அப்படியே கொஞ்சம் பெருசாகிட்டே வருது. பார்த்தீங்களா? ஒரு 10 minutes இப்படியே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அது உள்ள நல்லா அந்த பாகு ஃபுல்லாக அப்சர்வ் ஆகி சாஃப்டாகவும் ஆகும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு 5 minutesக்கு அப்புறமா
நல்ல ஒரு சூடான வெந்நியை ஒரு கரண்டியில் எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதில் அப்படியே ஊற்றிக்கிட்டே வரணும். இந்த மாதிரி ரொம்ப சடார்னு ஊற்ற வேண்டாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றும்போது அந்த கரெக்டாக கடையில் செய்கிற மாதிரி கரெக்டான அந்த பதத்தில் அப்சர்வ் ஆகி நல்ல ஒரு சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி ஒரு 3 கரண்டி வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியை அதில் ஊற்றும்போது அந்த கொதிப்பு கொஞ்சம் அடங்கும் இல்லையா, அதுக்கப்புறம் அந்த ஜீராவும் கொஞ்சம் லிக்விட் ஆகும். அப்போ அந்த கரெக்டாக வந்து உள்ளுக்குள்ளே அப்சர்வ் ஆகும் அந்த ஜீரா, அந்த ஸ்வீட்னஸ் எல்லாமே. நான் 10 மினிட்ஸ் கொதிக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அதில் 5 மினிட்ஸில் நம்ம இப்படி ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அது ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி ஊற்றிக்கிட்டே இருக்கும்போது சரியாக இருக்கும். நம்ம போட்டதை விட டபுள் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இப்போ நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து என்ன பண்ண உடனே எடுத்துடணும். எடுத்துட்டு இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து பாகு ரெடி பண்ணோம் இல்லையா, அதில் பாதி பாகை எடுத்து இங்கே தனியாக வச்சு அதோட அதே அளவுக்கு தண்ணியும் கலந்து வச்சுட்டேங்க. அதுக்குள்ளே இதை போட்டு வச்சிடணும். அவ்வளோதான், அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சுங்க. 1 லிட்டருக்கு 9 பீஸும் ஒரு குட்டியோண்டு வந்துச்சு. அதை சாப்பிட்டு பார்த்தாச்சு, செம்மையாக இருந்தது, சாஃப்டாக இருந்தது. அப்படியே கடையில் வாங்குகிற டேஸ்ட் இருந்தது. இதுக்கு நீங்கள் ஏதாவது வந்து ஃப்ளேவர் வேணும்னா வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கோங்க, இல்லைனா ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க. நான் எதுவுமே போடலை, இதுவே ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகே, இது மாதிரி சிம்பிளான ஸ்வீட்ஸ் ரெசிபீஸ்லாம் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் பண்ணி ஹைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.